வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஒரு பெரிய ஆனியன் எடுத்துருக்கோம், கருவேப்பிலை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம், சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வச்சுருக்கோம், க்ரீன் சில்லி 2 க்ரீன் சில்லி போட்டிருக்கு, பிரெட் க்ரம்ஸு தேவையான அளவு வச்சுருக்கோம், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், காட்டுப்பூனை குழம்பு பொடி 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் 1 பிஞ்சு. இது எக் இல்லாமல் பண்ணுறது எப்படின்னு பண்ண போகிறோம். எக்கு வச்சு பண்ணுறதுன்னா நம்ம இந்த மைதா மாவு ஃப்ளார் அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணோம். ஸோ இது பியூர் வெஜிடேரியனால் அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இப்போ இது வெஜிடபிள் என்னென்னலாம் வேணும்னு பார்க்க போகிறோம். எல்லா வெஜிடபிளும் போடலாம், இல்லை கார்ன் இருந்தால் கூட போடலாம். பேசிக்காக ஒரு பெரிய பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கோம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. அப்புறம் பீன்ஸு ஒரு 10-15 பீன்ஸ் வச்சுருக்கோம், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் ஒரு சின்ன போர்ஷன், ஒரு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்ம போடுறோம். அடிஷ்னலாக நம்ம கேப்சிகம் போடலாம். எல்லா வெஜிடபிள் என்ன வெஜிடபிள் இருக்கோ அந்த அவைலபிள் வெஜிடபிளை வச்சு பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கும்போது எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ உப்பு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. கேரட்டு போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு, பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்த பிறகு நம்ம எடுத்து பண்ண போகிறோம். இப்போ மைதா ஒரு பவுலில் போடுறோம் நம்ம. அப்புறம் கார்ன்ஃப்ளவரை அதே பவுலில் ஆட் பண்ணுறோம் திருப்பி. அப்புறம் பெப்பர் பொடியை கொஞ்சம் போடுறோம், ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடுறோம். இப்போ தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி. இது ஒரு பாண்டிங் ஏஜென்ட்டு. நார்மலாக எக்குக்கு பதிலாக இதை நம்ம பண்ணுறோம். இப்போ எக் இருந்தால் எக்கு போட்டுடலாம். இது பியூர் வெஜிடேரியனால நம்ம இந்த ஒரு பாண்டிங் ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்துருக்கணும். தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோவோட நம்ம ஸ்மாஷ் பண்ண வெஜிடபிள், வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண வெஜிடபிளை போடுறோம். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் கறி லீவ்ஸும் போடுறோம். ஸோ இப்போ பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு இது போடுறோம். சீரகம், சோம்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, குழம்பு பொடி 2 ஸ்பூனும், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம், அதுவும் போட்டுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பிரெட் க்ரம்ஸ் போடுறோம். அதில் 1/4 கப்பு போடுறோம். 1/4 கப் போட்டு பார்த்துட்டு அது ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா இதோட நிறுத்திக்கலாம். இப்போ ஃபர்தராக அது கூட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுறோம். ஸோ இப்போ தரவாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பாலாக பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தாலே நம்ம நிறுத்திக்கலாம். அதோட சரியாக இருக்குன்னு அர்த்தம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு
சின்ன சின்ன பால் எடுத்து ஃப்ளாட் ஆகிடுங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணுது, பாலை ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் டிப் பண்ணுறோம். திரும்பி இந்த பக்கமும் போடுறோம். 2 பக்கமும் போட்ட பிறகு பிரெட் க்ரம்ஸில் அப்படியே யூனிஃபார்மாக வச்சுட்டு ஓரளவுக்கு சர்க்குலரை மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருக்கோம். இன்னொன்று காமிக்கிறேன். இதை அப்படியே இதில் டிப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு சர்க்குலராக கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி யூனிஃபார்மாக வந்து சர்க்குலராக ஒரு மாதிரி ஷேப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இதை வந்து ஆயிலில் பேன் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி. ஆயில் நிறைய வேணான்னு நினைக்கிறவங்க ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஒரு 50% திக்னஸ் ஆயில் முழுங்குற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிட்டு பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ பேனில் நல்லா ஆயில் சூடான பிறகு நம்ம அப்படியே ஒவ்வொரு நாள் போடுறோம். அட் ஏ டைம் 6 போட்டிருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் ஹீட் வச்சா தான் வந்து நிறைய ஆயில் இழுக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதி குக் ஆகும் போது இதை வந்து அப்படியே அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி விடணும். மெதுவாக இந்த மாதிரி மெதுவாக இந்த மாதிரி பாருங்க, நல்லா வந்து கோல்டன் கலர் கொஞ்சம் தள்ளி வந்துச்சு. இதுக்கு மேலே பிளாக் ஆயிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் போடலாம். அடுத்த பேட்ச் அடிக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் ஃபுல் ஹீட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை டர்ன் பண்ண பிறகு மீடியம் ஹீட்டுக்கு மாறிடலாம். வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.